ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா உனக்கு நல்லதுதான் செய்வேன்னு நம்பி மூன்றில் ஒன்றை தொட்டு விட்டாய் அல்லவா? அப்போ நான் சர்வ நிச்சயமா இப்போ நான் உனக்கு கொடுக்க போகிற வாக்கும் உன் வாழ்வில் நடந்தே தீரும். அச்சா, நீ கலன்ற தேர் போல உன் வாழ்க்கை ஒரு இடத்துல நிற்காம, ஏற்றமும் இல்லாமல் மாற்றமும் இல்லாமல் முன்னேற்றத்தையும் பார்க்காம சரிவை நோக்கி உருண்டு ஓடிக்கொண்டே இருந்ததல்லவா? அதனால் உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை நினச்சி நீயும் மனம் கொந்தளித்து போய், வராகி தாயே என்னை காப்பாற்ற மாட்டியான்னு கலங்கி நின்றாயல்லவா? அப்படி அந்த வில்லா பிரச்சனைகளிலிருந்து உன்னை காப்பாற்றி உனக்கான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தருவதற்காக தான் உன் வராகி அம்மா இப்போது இது மூன்றில் ஒன்றை தொடச் சொன்னேன் என் செல்லமே. நீ நினச்சிக்கிட்டு இருக்க இந்த பிரச்சனைகள்லாம் சேர்ந்து தான் உன்னை திணறடிக்குதுன்னு. ஆனால் உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? சின்ன சின்ன நீரெல்லாம் சேர்ந்து 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 கடைசியில் ஒரு பெரிய நதியை உருவாக்குகிறதல்லவா? அதே போல தான் இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளும் சின்ன சின்ன தடைகளும் தடங்கல்களும் எல்லாமே சேர்ந்து உன் வாழ்க்கையை போராட்டமாக மாற்றி வச்சிருந்தாலும் கூட இது எல்லாமே உன் மனதை வலுவாக்கி வேதனைகளிலிருந்து மாற்றியமைத்து சாதனைகளை உனக்கு கொடுக்கும். சாதனை எனும் கனி இப்போது நீ சாப்பிட கிடைக்கப் போகிறது என் செல்வமே. என்ன சொல்கிறேன்னு ஒன்றும் புரியலையா என் செல்லமே? உன்னுடைய உடல் பலத்தை விட மனபலத்தில் நீ உறுதியோடு இருந்தால் போதும். முழு மனசோடு இப்போ நீ முயற்சி செஞ்சினா நீ எதிர்பார்த்த காரியங்களெல்லாம் கைகூடும்படியும் உன்னுடைய கனவுகளெல்லாம் நனவாகும்படியும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக வந்து நிற்பேன். இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கும் எந்த பிரச்சனையையும் எந்த கஷ்டத்தையும் நினச்சி நீ கவலைப்படவே அவசியமில்லை என் செல்லமே. நீ முழு மனசோட செஞ்ச முயற்சிகளின் காரணமாக தான் இடரான பாதையிலிருந்து உன்னை தடுத்து நிறுத்தி தடையில்லாத முயற்சிகளுக்கான பலனாக உன் வாழ்வில் நீ சாதனை படைக்கும்படி நான் செய்ய போகிறேன். இப்போது நான் சொல்வதெல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்தே தீரும். அம்மா வராகி தாயே, எனக்கு பண கஷ்டமும் இருக்குது, மன கஷ்டமும் இருக்குது, வாழ்க்கையில் நிம்மதியும் இல்லை. நித்தமும் நான் பிரச்சனைகளை மட்டும்தான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு உதவி செய்ய ஒருத்தர் கூட இல்லையேன்னு நீ யோசித்து வருத்தப்பட்டதெல்லாம் தெரிஞ்சதால தானே உனக்கான உதவி செய்ய ஓடி வந்தேன். கண்டதையும் யோசித்து நேரங்காலத்தை வீணாக்காதே என் செல்லமே. உன்னுடைய நோக்கம் என்னவென்பதில் முதலில் நீ தெளிவாக இருந்துக்கோ. அப்புறம் உன்னுடைய லட்சியத்தை இந்த முறையில் தான் அடையணும்னு நீ சரியாக நிதானமாக தீர்மானித்து ஒரு முடிவையும் எடுத்துவிடு. அதுக்கப்புறம் பாரு, இனி நடக்க போகிறத நினச்சி நீ கவலைப்படவோ பயப்படவோ அவசியமே இருக்காது. உன்னுடைய இலக்கை நோக்கி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் தொடர்ந்து உனக்கு முன்னேற்றத்தையும் கொடுத்து விடுமேன் செல்லமே. உன்னுடைய வாழ்க்கை பாதையில் இருக்கும் சோதனைகள் எல்லாம் விலகி போய் உன்னுடைய பாதை என்பது தெளிவானதாக மாறப்போகுது. நீ உன்னுடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னு நினச்சியோ, உன்னுடைய ஆசை எதுன்னு ஆசைப்பட்டியோ, எதை உன் விருப்பமாக நினைத்து எதிர்பார்த்திருந்தாயோ அது எல்லாவற்றையும் அடைவதற்கான நேரம் வந்துவிட்டது. நான் உனக்கு இப்போ கொடுக்க போகிறதையும் யாராலும் தடுக்க முடியாது என் செல்லமே. எல்லா சூழ்நிலைகளிலும் நீ நேர்மையோடு நில்லு, தைரியமாயிரு. சற்றும் பிறளாத நீதிமான ஆளாக வெற்றியை பெறப்போகும் நல்ல பிள்ளையாக நீ இருந்தால் தோல்வி உன்னை துவளவிடாது என் செல்லமே. நீ தைரியமாக வீரத்தோட நேர்மையாக நிதானமாக இருப்பது என்பதுதான் வெற்றிக்கான ஒரே வழி. நீ முன்னேறணும்னா முதல்ல ஓ மேலே தன்னம்பிக்கை இருக்கணும். அதுக்கு பிறகு என் மேலே இறை நம்பிக்கை இருக்கணும். தன்னம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் சேர்ந்தா அங்கே முடிக்க முடியாத விஷயம்னு எதுவுமே இருக்காது என் செல்லமே. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் உன்னை பற்றி என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், உன்னுடைய செயலை பற்றி என்ன வேணும்னாலும் சொல்லட்டும். ஆனால் நீ உன்னுடைய சொந்த முடிவில் உறுதியாக இருக்கணும். மற்றதையெல்லாம் தானாகவே நடந்து உன் கால்களில் வந்து பணிந்து கிடக்கும் என் செல்லமே. வெற்றி தோல்வின்னு நீ தனியாக பிரித்து யோசிக்கவே வேணாம். எல்லா விஷயங்களிலும் நீ வெற்றியை பெறுவதற்கு முயற்சி செய்யும்போது முதலடி தோல்வியாக வந்துதான் தீரும். ஆனால் அந்த தோல்வியை கடந்த பிறகு நீ பெறப்போகிற பாரு ஒரு வெற்றி, அது மிக பெரியதாகவும் பிரம்மாண்டமானதாகவும் உன் வாழ்க்கையிலேயே நீ மறக்க முடியாத சந்தோஷத்தையும் உனக்கு கொடுக்கும் என் செல்லமே. எப்போதுமே வேலை செய்யும்போது யாருக்கோ பயந்து பயந்து வேலை செய்யக்கூடிய அடிமை போல இருக்கக்கூடாது. நான் தான் இந்த வேலைக்கு எஜமா, நான் வச்சது தான் சட்டங்கிற மாதிரி நான் செய்கிறது தான் சரி,
இந்த வேலையை இப்படி தான் செய்யணும்னு சரியாக திறமையாக யோசிச்சு சிறப்பாக நீ செஞ்சாலே போதும். இடைவிடாமல் நீ செய்யக்கூடிய வேலையை நிச்சயமாக நான் வெற்றிகரமாகவே முடிச்சு வைப்பேன் என் செல்லமே. நீ எவ்வளவு அமைதியாக இருக்கியோ அவ்வளவு சீக்கிரம் உனக்கான வேலைகள் சிறப்பாக முடிஞ்சு போயிடும். சும்மாவே பேசிக்கிட்டே இருக்கதும் அவசரப்படுறதும் பதட்டப்படுறதும் உனக்கான காரியத்தையும் சரியாக செய்ய விடாது, அதில் வெற்றியையும் உன்னை பெற விடாது. அமைதியும் நிதானமும் பொறுமையும் கொடுக்கக்கூடிய பலன்களை வேறு எதுவாலும் கொடுக்க முடியாது என் செல்லமே. எப்போ பார்த்தாலும் நாளைக்கு என்ன நடக்கும், நாளை கழிச்சு என்ன கிடைக்கும், எதிர்காலத்தில் என்னவாகுமோன்னு கணக்கு பார்த்துக்கிட்டே இருந்தால் மனுஷனால் ஒரு நாளும் நிம்மதியாக இருக்கவும் முடியாது, எதையும் சாதிக்கவும் முடியாது. நீ தொடர்ந்து முயற்சி செய்து உனக்கான செயல்களை செய்தால் வாழ்க்கையில் வெற்றியை பெற்றுவிடலாம் என் செல்லமே. ரொம்ப நீண்ட தூரத்திலிருந்து ஓடி வந்தாதானே நீளம் தாண்டுதலிலும் உயரம் தாண்டுதலிலும் அதிக உயரத்தை தாண்டி வந்து விழுக முடியும். அப்படிதான் நீயும் ரொம்ப நாளாகவே ஓடி வந்துக்கிட்டு இருக்க. இப்போது வெற்றியை தொடுவதற்காக நெருங்கி வந்துவிட்டாய் என் செல்லமே. இதற்கு மேலும் நான் உனக்கான விஷயங்களை தாமதப்படுத்தவே மாட்டேன். நீ எதிர்பார்த்த வெற்றி அப்படியே உன்வசமாக மாறப்போகுது. சும்மாவே உட்கார்ந்திருந்து துருப்பிடிச்சு தேய்வதை விட உழைத்து தேய்வது மேலானதல்லவா? உழைப்பும் முயற்சியும் எப்போதுமே உன்னுடைய இரு கண்கள் போல இருக்கட்டும். எந்த விஷயத்துக்காகவும் வேலை செய்ய தயங்காதே. சோம்பி திரிய வேண்டாம் என் செல்லமே. உனக்கான வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்க இந்த வராகி அம்மா நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ எதுக்காக தேவையில்லாமல் தயங்குற? முதல்ல எழுந்து நில்லு, தைரியமாக துணிஞ்சு நில்லு. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா சக்திகளும் உனக்கு துணையாக வந்து நின்று ஒளியையும் பிரகாசத்தையும் உன் வாழ்க்கைக்கு கொடுக்கும். எல்லாமே உன் வாழ்க்கையில் இருட்டாக இருக்கேன்னு நீயாகவே உன் கண் முன்னால் கைகளை வைத்து மறைத்து கொள்கிறாய். கண் முன்னால் இருக்கும் கையை எடுத்துப்பார். உன் கண்ணெதிரிலேயே உன் அம்மா வராகி தாய் நான் வந்து நின்று நீ எதிர்பார்த்த விஷயங்களையெல்லாம் முடித்து முயற்சிகளுக்கு வெற்றியை பலனாகவும் பதிலாகவும் கொடுப்பேன் என் செல்லமே. படித்து பட்டம் வாங்குறதுன்றது பெருசு கிடையாது. அதுக்கப்புறம் தகுதியுடைய ஆளாக திறமையுடைய ஆளாக நீ உன்னை மாற்றிக்க முயற்சி செய்கிறாய் அல்லவா, அதுதான் பெரியது. எப்போதும் எவ்வளவு தகுதியும் திறமையும் உனக்குள்ள இருந்தாலும் மற்றவர்களிடம் பணிவோடும் பவ்யமாகவும் நீ நடந்து கொள்வதன் மூலமாக அது உன் வாழ்க்கைக்கு பெருமையும் சேர்க்கும், உனக்கான வெற்றிகளையும் மீண்டும் மீண்டும் அதிகப்படுத்தும். மனுஷனோட வாழ்க்கையில் ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒருத்தர் இறக்க போகிறது என்பது எல்லாருக்கும் தெரிய வருவதில்லை தானே. அதுதான் விஷயம். சொல்லிட்டு வருவது பிறப்பு, சொல்லாமல் வருவது இறப்பு. ஆனால் இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நடையில் மனுஷன் சிரிச்சுக்கிட்டே வாழ்க்கையை வாழ முடியாதல்லவா? அதையும் தாண்டி எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அத்தனையையும் சமாளித்து கொண்டு யாரையாவது பார்க்க நேரும்போது நான் நல்லா இருக்கேன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறானே மனிதன், அவனுடைய வாழ்க்கை நிச்சயம் சிறப்பானது தான். அப்படிதானே நீயும் உன் வாழ்க்கையில் அவ்வளவு கஷ்டங்களையும் மனசில் பாரத்தையும் வாழ்க்கையில் வருத்தங்களையும் வேதனைகளையும் சுமந்துக்கிட்டு நான் நல்லா இருக்கேன்னு எல்லாருக்கிட்டையும் சிரிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்க. இனிமேலும் உன் வாழ்வில் இந்த துன்ப நிகழ்வு தொடராதே என் செல்லமே. வெற்றிங்கிற கதவை உனக்காக நான் திறக்க போகிறேன். நீ முயற்சி செஞ்சு தட்டி பார்த்த, திறக்கலையா அதை முட்டிப்பாரு. முட்டி மோதியும் கூட உனக்கு வெற்றி கிடைக்கலனா அந்த தடையும் தடங்கல்களையும் உடைத்து தகர்த்து எரிந்து விடு. நீ எதிர்பார்த்த விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு வெற்றியாகத்தான் முடிய வேண்டும். அந்த வெற்றியை பெறுவதற்கு நீ நேர்மையான வழியில் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். ஏன்னா உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் அல்லவா? நிச்சயம் நீ வெற்றி பெறும் வரையிலும் நானும் விடமாட்டேன். நீயும் உன்னுடைய முயற்சியை விடாத. எல்லா வகையிலும் உனக்கு துணையாய் நின்று நீ எதிர்பார்த்த விஷயங்களில் உனக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் கொடுக்கும் விதமாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி.